ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறவர்களை நான் கோடி கோடியாய் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லல. இந்த ஏழைகளுக்கு கொடுங்கள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பணத்துக்கு பின்னாடியோ ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடியோ பெரிய பெரிய இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும் என்று சொல்லி அதுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தேன். உனக்கு ஐயோ ஒரு நாள் இந்த அந்த பொண்ணும் துருப்பிடித்து அந்த துரு உனக்கு உரதமாய் சாட்சி கொடுக்க போகிறது. எனக்கு நடுக்கமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கள்? பரலோகத்துக்குள்ள போவாங்க, யார் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற காரியங்களை இந்த நாட்கள் நமக்கு தேவன் உணர்த்தி கொடுப்பாராக. இங்க ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல். நாட்கள்ல பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், மரணங்கள், இப்படி பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்கள்ல நடக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுதான் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகக்கூடிய வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில சுகபோகமாய் வாழ்ந்து, இந்த பூமியில நமக்கு கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லாமே வாழ்கிறது இடுக்கமான வாசல் கிடையாது. இடுக்கமான வாசல்ங்கிறது இந்த பூமியில நாம நித்தம் போராட்டங்களை, பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்பொழுது நமக்கு ஒருவேளை அதுக்கு ரொம்ப பாரமாக, அழுத்தமாக, கஷ்டமாக, வேதனையாக இருக்கலாம். அதை குறித்து நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அது நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடிய வாசலா இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா கேட்டுக்கு போகிற வாசல் விரிவான். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உணர்த்துற காரியம் என்னன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவா இருக்குமா. கேட்டுக்கு போறாதான் பாதாளத்துக்கு போகிறவர்கள் கூட்டமா பாதாளத்துல போய் விழுந்துருவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டவர்கள் கோடியா இருக்கலாம், ஆனால் அதுல இருந்து சில ஆட்களை பொறுக்கி எடுப்பார். தூற்றுக்கூடை வைத்திருக்கிறார் பாத்தீங்களா கையில. அந்த தூற்றுக்கூடையில இப்ப நம்ம சொலது அரிசி எல்லாம் புடைக்கிறோம் பாருங்க, அதுல இருக்கிற கல்லு, மண்ணு, கசடு எல்லாமே போய் முத்துக்கள் கிடைக்கிறது, நல்ல முத்தான அரிசிகள் கிடைக்கிறது. அதே போலதான் கடைசி நாட்களில் ஆண்டவர் புடைக்க போகிறார். புடைக்கும் பொழுது அநேகர் வருவார்கள், அநேக கொப்பு கொலை எல்லாம் வரும். ஆனா அந்த கொப்பு கொலை எல்லாம் பறந்து போயிடும், நல்ல முத்துக்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாதான் இருக்கும். கேட்டுக்கு போகிற வாசல் என்னன்னா, ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒருத்தனுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கிறதுன்னா சம்திங் ராங் தான். ஒருத்தனுக்கு கேட்கறதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குதா, அவனுக்கு கேட்டுக்கு நேரம் அந்த வாசல் கொண்டு போய் கொண்டிருக்கிறது அர்த்தம். இந்த நாட்கள்ல அநேக ஊழியக்கார பிள்ளைகள், மிஷினரிகள், ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாருமே சொல்றது, அவர்கள் சொல்லுகிற சாட்சிகளை கேட்கும் போது அவர்கள் இடுக்கமான வாசல் வழியால் தான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, வறுமையிலும் தாகத்திலும், வெயிலின் தாக்கங்கள், இப்படி பல சூழ்நிலைகள்ல பிள்ளைகள் ஊழியர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள். இந்த நாட்கள்ல ஏசி ரூம் வேணும், ஏசி கார் வேணும், நாங்க இப்படி இருந்தா தான் ஊழியர் செய்ய முடியும், ஜெனரேஷன் எல்லாம் மாறி போச்சுங்க. அந்த நாட்கள்ல இயேசு பவுல் எல்லாம் ஊழியர் செய்யும் போது அவங்க பொடிநடையா நடந்து ஊழியர் செஞ்சாங்க. அது அந்த காலம். இந்த காலம் அப்படி எல்லாம் செய்ய முடியாது, இந்த காலத்துல எல்லாம் நடக்க முடியாது அப்படி என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்னைக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன், எது இருக்கோ அதை வச்சு நம்ம ஊழியர் செஞ்சிடணும். கார் இருந்தா தான் ஊழியர் செய்வேன், பைக் இருந்தா தான் ஊழியர் செய்வேன், ஹெலிகாப்டர் இருந்தா தான் ஊழியம் செய்வேன், அப்படி கிடையாது. எது இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும், ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் இடுக்கமான வாசல். நான் ஏசி ரூம்ல படுத்தா தான் தூக்கம் வரும், பெட்ல படுத்தா தான் தூங்குவேன், தரையில படுத்தா தூங்க மாட்டேன், நான் அது விலை கூர்ன பெட்டு தான் வேணும் அப்படிலாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இடுக்கமான வாசல் கிடையாது. இடுக்கமான வாசலுங்கிறது நம்ம எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் அதனூடாக உருவ நடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இடுக்கமான வாசல். சரி,
ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே யார் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள், யார் விசாலமான பாதையில் பிரவேசிக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போம். சரியா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை நான் முதல்ல சொன்னேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் என்ன செய்வாங்கன்னா, ஜீவனுக்கு போகிற வாசல் அது நெருக்கமா இருந்தாலும் சரி, இடுக்கனா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். ஆனா அந்த விசாலமான பாதையில் போகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று வேதவசனம். அதில் 13வது வசனத்துல, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனா இந்த உபத்திரவத்தின் பாதையில் போகிறவர்கள், இடுக்கமான வழி நெருக்கமான பாதைகள் போகிறவர்கள் சிலர் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அந்த அநேகர் யாருன்னு பார்ப்போம், இந்த சிலர் யாருன்னு பார்ப்போம். சரியா? மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம், அதுல சொல்ல 9வது வசனம், மத்தேயு 22:9. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறிச்சுதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இது ரொம்ப வேதனையான விஷயங்கள். ஏன் இப்படி, பைபிள் ஆண்டவர் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனமே நம்மளை நியாயந்திருக்குங்கிறாரு. இந்த வசனத்தின் படிதான் நம்மள ஆண்டவர் நியாயந்திருப்பாரு. படிச்ச, தியானிச்ச, நான் இப்ப பிரசங்கிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த வசனத்தை கொண்டு எனக்கு நாளைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசிக்கிறவர்கள், வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தின்படி நடந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம். இது ஒரு நாள் சாட்சி சொல்லும், இது ஒரு நாள் சாட்சி சொல்லும், நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். அதனால எதை கற்று தேர் இருக்கிறீங்களோ அதுல உறுதியா நில்லுங்க. தேராத காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேத வசனத்தின்படி எதுலெல்லாம் நீங்க கற்று தேர்ந்திருக்கிறீங்களோ அதுல நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். விபச்சாரம் செய்யாதனா செய்யக்கூடாது. இல்ல ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன்னா அங்க மறுத்தரவு கிடையாது, பிடிச்ச ஒரு நரகத்துல போட்டுருவாங்க. அதனால நமக்கு வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது, பொய் சொல்லக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துருக்கு, களவு செய்யக்கூடாதுன்னு எழுதி, தாய் தகப்பனு கீழ்ப்படின்னு எழுதி கொடுத்துருக்குது, என்னெல்லாம் விபச்சாரம் செய்யக்கூடாது, இச்சையாதிருப்பாயாக, பல காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்சு துணிகரமா செய்யறது. சரி, அது இருக்கட்டும். இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன், 8ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க, கல்யாண விருந்து சாப்பிட அபாத்திரமா போயிட்டாங்களாம். ஏன் அபாத்திரமா போனாங்கன்னு அப்புறம் சொல்றேன். கர்த்தருடைய 9வது வசனம், ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். வழி சந்திகள்னா இந்த தெருவோரத்துல எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு, உடுக்க ஆடை இல்லாம, சரியான ஒரு தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம, மிகவும் வேதனையோடு கஷ்டத்தோடு வேதனைப்படுகிற மக்கள் இந்த நாட்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மக்களை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அழைக்கப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பிரஸ்தி பெற்ற ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய விசுவாசிகள், இன்னைக்கு நாட்களில பெரிய ஆட்களாக தன்னை காணித்துக் கொண்டிருக்கிறவர்கள்லாம் அபாத்திரமா போயிட்டார்களாம். அந்த நாட்கள்ல விருந்து சாலைக்குள் போனவர்கள் யாருன்னு தெரியுமா? விருந்து சாலைக்குள்ள போனவர்கள், வழி சந்திகளில் ஓரங்களில் இருந்தவர்கள் கல்யாண வீட்டிற்குள் அழைக்கப்பட்டார்கள். இந்த நாட்கள் நான் ஒண்ணு சொல்லுகிறேன், நீ மெத்தனமா இருக்கலாம், என்கிட்ட பணம் இருக்குது, கார் இருக்குது, நான் பெரிய ஆலயம் கட்டி வச்சிருக்கிறேன், மண்மேடா போய்விடும், மண்மேடா போய்விடும் என்று வேதவசனம் சொல்கிறது. இதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை. எது தெரியுமா நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கக்கூடிய காரியங்கள்? இந்த பூமியில நீ கர்த்தருக்காய் எவ்வளவு பிரயாசப்படுகிறாய், இந்த பூமியிலே கர்த்தருக்காய் எவ்வளவு ஓடுகிறாய் என்பதை கர்த்தர் பார்ப்பார். நீங்க நினைக்கலாம், இந்த ரோட்டோரத்துல இருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா, அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, அவங்க எல்லாம் அங்க இந்த தெருவுல அங்க இங்க திரிகிறவங்க தானே, அவங்கள தப்பா ஆண்டவர் நேசிக்கிறாரு. நீ ஒய்யாரமா ஏசி கார்லயும் ஏசி ரூம்லயும் அப்படி இப்படிமா நீ ஜொகஜோதியா வாழ்றத ஆண்டவர் நேசிக்கல. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு போய் உதவுங்க. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க ஏசப்பாவுக்கு கொடுக்கிறோம், நாங்க கொடுக்கறது இயேசுவுக்கு தான். நான் அந்த வசனத்தை நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த நாட்களில தர்மம் செய்யும் போது உன் வலது கை சேர்ந்து உன் இடது கைக்கு தெரியாது இருக்க கிடையாது. ஆமேன், வசனம் உண்மைதான். நாங்க தானமோ தர்மமோ பண்ணலையே. நாங்க தானமோ தர்மமோ பண்ணா, நாங்க ஒருத்தவங்க எங்கள்கிட்ட கையேந்துறாங்க, நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாங்க போட வேண்டிய தேவை கிடையாது. நாங்க கொடுக்கறது இயேசுவுக்கு. இதே மாதிரி அந்த மக்களை நீங்க நேசிங்க, ரோட்டோரங்களில் இருக்கிற மக்களை நேசிங்க, அந்த மக்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. புறஜாதிகள் செய்யறாங்க,
புறஜாதி மக்கள் ஓடோடி போய் அந்த மக்களுக்கு செய்யறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் எங்க போனோம்? பெரிய பெரிய பிரஸ்தி பெற்ற ஊழியக்காரர்கள் எங்க போனோம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ அந்த இங்க வந்து ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் ஆண்டவர். அனுப்பும் போது இவர்களை அபாத்திரமா போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தே சபை விசுவாசிகள், பெந்தேகோஸ்தே சபை ஊழியர்கள், இன்னும் பல சபை ஊழியர்கள் எங்கே போனார்கள்? ஒருத்தருமே அங்க இல்லையா பிள்ளைகளே? அங்க என்னன்னா வள்ளி சந்திகளில் இருக்கிறவர்களை போய் அழைத்து கொண்டு வாருங்கள். எவ்வளவு வேதனையான விஷயம். இந்த காரியம் நடந்து விடக்கூடாது. நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகணும். ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படணும். பிரயாசப்படுங்க. இன்னும் பணம் சம்பாதிக்கணும், எனக்கு பெரிய பதவி வேணும், பெரிய புகழ் வேணும், பெரிய மரியாதை வேணும், எல்லாம் வேஸ்ட். இங்க சொல்றாரு அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாங்க? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அதுலயும் கர்த்தர் வேறு பிரிக்கிறார் பாருங்களேன். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க அவனுக்கு அது இல்லை. வழி சந்திகள்ல போய் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனால் அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இல்லாதவனாய் அவன் அங்கே வந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சிநேகிதனே. அவனையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. அங்க யூதாசை பார்த்து சிநேகிதனேங்கிறாரு. இங்க கல்யாண வஸ்திரம் தரித்திராத ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். நாட்கள் அதுதான் நடக்க போகுது. எவ்வளவு கோடி பணம் சேர்த்து வச்சாலும் எதுக்குமே ஆகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறது அவருக்கு பிரியமா நடங்க. ஒரு பணம் காசு தர்றாரா? இது எதுக்காக தர்றாருன்னா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், பசியா இருக்கிறவங்களுக்கு போஜனத்தை கொடுக்கலாம், தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணியை கொடுக்கலாம், ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை நாம் செய்யலாம் அப்படின்ட்டு தான் வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம எப்போதுமே கல்யாண சாலை வந்து நல்லோர் பொல்லாதோர் எல்லாரும் நிரம்புகிறது. ஆனால் அந்த இடத்திலே தேவன் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கிறார், நம்மளுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். பார்த்துட்டான் அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுத்திருக்கிறார். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே அவனை கொண்டு போட்டு விட்டார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கேயும் இதே மாதிரிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடக்குது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது ஏசப்பா சொல்றாரு, நம்ம அப்பா சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், எவன் தன்னைத்தான் உயர்த்துகிறான், கண்கூடாவே நம்ம பார்க்க பார்க்க முடியும். தன்னை முகஸ்துதி செய்கிறவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் உயர்த்துகிறான், தன்னை உயர்த்துகிறான், மேன்மை பாராட்டுகிறான். அதான் இன்னைக்கு சொல்றேன், ஒருத்தர் நம்மளை பார்த்து சிஸ்டர், பிரதர், நீங்க இன்னைக்கு அப்படி மெசேஜ் கொடுத்தீங்க பிரதர், நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொன்னா அப்பாரபோ சாத்தானேன்னு சொல்லிடுறாங்க. அவங்கள பார்த்து அப்பாரபோ சாத்தானேன்னு சொல்லிக்கிறான். முகஸ்துதி செய்கிறவர்களுக்கு நம்ம கால்களுக்கு வலைய விரிக்கிறார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்துல தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்பட்டு போவான் அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவர்கள் எப்படிப்பட்டிருப்பார்கள், உயர்த்துகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா? அங்கேயும் விருந்துதான், அது கல்யாண விருந்து, பரலோக விருந்து. அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆண்டு பார்த்தாரு, அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமா போயிட்டாங்க. இங்க என்ன சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு ஒரு விருந்து வச்சுன்னு வச்சுக்கேன், ஐஸ்வர்யவானை கூப்பிடாத, உன் பணம் படைச்சவனை கூப்பிடாத, உன்னோட சொந்தக்காரங்களை கூப்பிடாத, யார கூப்பிடுன்னு சொல்றாருன்னா
ஏழைகளையும் ஊனர்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைத்து உன் கல்யாண விருந்திலே அவர்களுக்கு போஜனம் கொடுன்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்கட்டா, நான் இதெல்லாம் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. இந்த நாட்கள்ல எத்தனை திருமண மண்டபங்கள், எத்தனை ஆலயங்களில் எத்தனை சப்பானிகள், எத்தனை குருடர், எத்தனை ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க. உங்க கல்யாண பங்கஷனா இருக்கலாம், பர்த்டே பங்கஷனா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு கொண்டாடுறீங்க, கொண்டாடிட்டு போங்க. அந்த கொண்டாட்டத்துல யார கூப்பிடுறீங்க? யார? உங்க ஸ்டேட்டஸுக்கு தக்க நாப்பினால தானே ஆட்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க. இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்குமா தீர்க்காதா? கடைசி நாட்கள் இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்த்தே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்யாண விருந்து சாலைக்கு எங்கேயோ இல்ல, எங்கேயோ ஒரு முதியோர் இல்லத்திலேயோ எங்கேயோ ஒரு அநாத இல்லத்திலேயோ கொண்டு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்க சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, உன் விருந்து சாலைக்கு நீ விருந்து பண்றல்ல, அந்த இடத்துக்கு ஊனனையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் நீ கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த ஒரு ஊழியக்காரரும் இதை செய்யறது கிடையாது. எவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் கல்யாண பங்கஷனா இருக்கலாம், அவர்கள் ஏதோ ஒரு காரியங்கள் நடத்தினா அங்க வர்றது லக்ஸுரி கார்ல தான் ஆட்கள் வந்து இறங்குறாங்க. அதுதான் சில இடங்களை நான் கண்கூடாக பார்த்த காரியங்கள். ஏழை எளிய ஜனங்கள் வந்து சாப்பாடு கேட்பாங்க, விரட்டி விடக்கூடிய கூட்டங்கள் எத்தனை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, டேய் முட்டாள்களா, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கடா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அவங்கள கூப்பிட்டு நாட்கள் சாப்பாடு போடாம தன் வசதிக்கு தக்க நாட்களை விருந்துக்கு கூப்பிட்டு சிக்கன் மட்டன் அதுல வேற அவ்வளவு சாப்பாடை கொண்டு குப்பையில தட்டக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. சர்ச்சுக்கு வர விசுவாசிக்கே கொடுக்காத கூட்டங்கள் இருக்குது. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஊனனையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் கூப்பிடுவோம் விருந்துக்கு, அவங்கள கூப்பிட்டு நீ சாப்பாடு போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்துட்டு போ, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும். இதுல கர்த்தர் நேசிக்கிற கூட்டம் எது அப்படின்னா, இந்த ஏழைகளையும் மூணரையும் சப்பானிகளையும் கூப்பிட்டு விருந்துக்கு சாப்பாடு போடுற கூட்டத்தை பார்த்து பரலோகம் கம்பீரிக்கும். பரலோகம் அவ்வளவு சந்தோஷப்படும். என் வார்த்தைகளுக்கு என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களே என்று சொல்லி பரலோகம் சந்தோஷப்படும். அதை விட்டுக்கிட்டு நீ எப்படிப்பட்ட பெரிய விருந்து பண்ணி உனக்கு சமமான ஆட்களை நீ கூப்பிட்டு விருந்து பண்ணாலும் அது தேவனுடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதுல ஒருத்தவங்களை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதுல இந்த நாட்கள்ல ஊழியங்களே அதான் நடக்குது, சபைகள்ல இதுதான் நடக்குது. என்ன அப்படின்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. நம்மள்கிட்ட பட்சபாதம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குல வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது, மினுக்குல வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் வந்து உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது அங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. 4வது வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயங்கள் இப்ப இதானப்பா நடக்குது. என்ன நடக்குது ஆலயங்கள்ல? ஒரு ஏழை ஒருவேளை ஒரு அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறவனை பார்த்து வாப்பா சர்ச்சுக்குள்ள வந்து உட்காருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வாட அடிக்குது. ஐயோ, அவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்தா மத்த சபை விசுவாசிகள்லாம் ஓடிடுவாங்க, போயிட்டு போறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அது ஆண்டவர் சொல்றாரு, கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிறவனை பார்த்து என் பாதப்படியில போய் உட்காரு நீங்க சொல்றீங்களா? இல்ல வாப்பா ஆட்களா சேர்ந்து ஆராதிங்கன்னு சொல்றீங்களா? இத்தனை சபைகள் இது நடக்குது. யோசிச்சு பாருங்க. நல்ல கோட்டு ஷூட்டு நல்ல பட்டு புடவை கொடுத்துட்டு வந்தாதான் இன்னைக்கு மதிப்பு ஆலயங்களிலும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் இது வந்து விட்டது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ பரலோகம் போக மாட்ட. எந்த ஒரு ஏழையை நீ அவமதிக்கியோ, இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. சிறியர், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், ரோட்டோரங்கள் இருக்கிறவர்களுக்கு நம்ம எதை செய்கிறோமோ அது ஆண்டவருக்கே செய்கிறோமா. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க, அது அவருக்கே செய்யறோமா. சர்ச்சுகள்லயும் இதுதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓட்டு எலெக்ஷன் நடக்குது. அப்படித்தானா?
ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எலெக்ஷனுக்கு எப்படியாவது எங்களுக்கு ஓட்டு நிறைய பேர் போட்டுற மாட்டாங்களா, போட்டு நாங்க ஜெயிச்சிட மாட்டோமான்னு நிக்கிறாங்க பாத்தீங்களா. இதே எலெக்ஷன் தான் ஆலயத்துக்குள்ளேயும் இருக்கிறது. ஆலயத்துக்குள்ள இருக்கிறது. எங்களுக்கு நீங்க நிறைய காணிக்க கொடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் அப்படி தட்டுவாரு அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாங்க. எலெக்ஷன்காரங்க என்ன பண்றாங்க, பணத்தை அள்ளி தூவுகிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, இந்த எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் நான் அவ்வளவு கொடுக்குறேன், நீ இவ்வளவு கொடு, அவ்வளவு, அப்படி இப்படி இப்படி பணத்தை குவிக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வீசுகிறார்கள். பணம் குப்பைங்க. இந்த பணத்தை வீசி தள்ளுறாங்க. குடும்ப தலைவர்களுக்கு அவ்வளவு, குடும்ப தலைவர்களுக்கு அவ்வளவு. அப்படி நான் தயவாய் கேட்டுக்கிறேன், நீங்க மதுபான கடையை அடைச்சிங்கனாலே போதும். நீங்க பெண்களுக்கும் அங்க சலுகை கொடுக்க வேண்டாம். அவங்க இங்க பிராந்தி கடையை அடைச்சிருங்க. பிராந்தி கடையை அடைச்சிங்கன்னா நிறைய தற்கொலைகள் மாறும், நிறைய குடும்பங்கள் பிரச்சனைகள் மாறும், நிறைய குடும்பங்கள் சமாதானமாய் வாழும், நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க சந்தோஷமா வாழ்வாங்க. நீங்க பிராந்தி கடை அடைங்க, ஒயின் ஷாப் அடைங்க. அதுதான் அரசாங்கமா இருந்து நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய கடமை. இந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் பணத்தை நம்பி 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 இந்த எலெக்ஷன்ல அதை தானே சொல்றாங்க, 10,000 20,000 ஏலம் பேசுறாங்க. அதே போல கிறிஸ்தவர்கள், நீ இத்தனை இவ்வளவு கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் ஒன்று அவ்வளவு ஆசீர்வதிப்பார். அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்சீங்க. சிறியரை கண்ணோக்கி பாருங்க, பாவப்பட்ட மக்களை போய் பாருங்க. ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறவர்களை நான் கோடி கோடியாய் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லல. இந்த ஏழைகளுக்கு கொடுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சிறியருக்கு நீங்க செய்யுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கடுத்து அதை நான் வசனம் சொல்றேன். அதனால நம்ம அழுக்கான கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து அவர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்களை கனம் பண்ண வேண்டும். இந்த நாட்கள்ல எத்தனை மக்கள் உங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏழை ஜனங்கள். நான் ஒண்ணு சொல்லட்டா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எபிரேயர்ல இருக்குது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் அறியாமல் சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஊழியக்காரர்களுக்கு கட்டுக்கட்டாக கொண்டு குடிக்கிறீங்க இல்லையா, உங்க வீட்டு வாசப்படியில நின்று தட்டுகிறவங்களுக்கு பழைய கஞ்சி தானே ஊத்துறீங்க. சில பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அது கூட கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது அங்கெல்லாம் எழுதப்பட்டு, நீ ஊழியக்காரனுக்கு உனக்கு ஆசீர்வாதத்துக்கு வேண்டி கட்டுக்கட்டாக கொண்டு காணிக்க கொடு. ஆனா இப்ப வீட்டு வாசப்படியில வந்து நிக்கிற ஏழை ஜனத்துக்கு ஒரு உடுப்பு துணியோ ஒரு நல்ல சாப்பாடோ நீ கொடுத்த நாள் உண்டா? யோசிச்சு பாரு. இதெல்லாம் கர்த்தர் கேட்பாரு. அதனால ஒண்ணு பண்ணு, பாவ அறிக்கை செய். ஆண்டவரே, எத்தனையோ ஏழைகள் வீட்டு வாசப்படில வந்து நின்னாங்கப்பா, உதாசீனப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு, ஆண்டவரே இனி வருகிறவர்கள் நான் உபசரிப்பேன் என்று சொல்லிப்பாரு. அங்க கொடுத்து ஆசீர்வதிக்காரு பார்த்தி, அந்த ஆசீர்வாதத்துல உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இங்க நீ அனுபவிச்சு என்ன செய்ய போற? இதெல்லாம் வேஸ்ட். நீ ஏழைகளுக்கு கொடு என்று கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லுகிறார். ஏழைகளை உபசரிக்க மறவாதீங்க. ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற மட்டும், உங்களுக்கு அதுக்குத்தான் ஆண்டவர் பணத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர்களுக்கு செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14 அதுல 17வது வசனம். அதுல 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து வேளைகளில் தன் ஊழியக்காரன் நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லுன்னு அவனை அனுப்பினான். இங்கேயும் அதான் விருந்துதான். விருந்து சாலைக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. நீ அழைக்கப்பட்ட எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பிரமாண்டமான சர்ச்சைகள் எல்லாம் லட்ச மக்கள் கூடி இருக்காங்க. நாங்க கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில இருக்கிறாங்க. உலகத்துக்குள்ள எந்த காரியத்தை அவங்க வெறுக்கல. அப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீ கூட்டிட்டு வா. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்களாம். எப்பா ஏசப்பா வராருப்பா, ஏசப்பா சீக்கிரமா அத்தியாயத்துல வரப்போறாரு, ஆயத்தப்படுங்க. ஐயோ, நான் அங்க வேலைக்கு ரெடி பண்ணிருக்கிறேன், எனக்கு அங்க வேலை வேணும். நான் இங்க வீடு கட்டதுக்கு நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன், எனக்கு வீடு வைக்கணும். அதுக்கடுத்து இன்னொருத்தனை போய் கூப்பிடும்போது அவன், நான் இப்பதான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த நிலைமை, எந்த இதுல இருக்கிறோம்? கர்த்தர் வரப்போகிறார்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கத்தி சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய எண்ணம், எனக்கு இந்த பூமியில பேர் வேணும், எனக்கு இந்த பூமியில புகழ் வேணும், எனக்கு ஆடம்பரமா வாழணும். ஏசப்பா அதுக்கு தானே நம்ம ராஜா வீட்டு பிள்ளை தான். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு வசனம், வாருங்கள்
வாருங்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள் மத்தியில் தான் நம்மளை கடந்து போக தேவன் சொல்லி இருக்கிறார். பாடுகள் மத்தியில தான் தேவன் நம்மளை கடந்து போக சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தினார். அப்போஸ்தலர்கள் வேதனைப்பட்டு தான் மரித்தார்கள். இயேசுவே சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியில வாப்பா, அப்பதாப்பா நீ நித்திய ஜீவனுக்கு போவேங்கிறாரு. அப்படிலாம் இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் கஷ்டம் ஆண்டவரே. நீங்க எங்க அப்பா இல்லையா, அதனால நாங்க நீங்க எங்க அப்பா, நாங்க கேட்டதெல்லாம் தருவீங்க, நாங்க சுகபோகமா வாழ்ந்து செத்து போறோம், நரகத்துக்கு போறோம், ஆனா எங்களுக்கு கேட்கறதெல்லாம் தந்துருங்கன்னு சொல்லி கேட்கிற கூட்டங்கள். கர்த்தர் கொடுக்கத்தான் செய்வார். ஏற வேலை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அது எங்கே கொண்டு செல்லும் என்கிறதை நாம் இன்னும் ஆராயாமல் இருக்கிறோம். இங்க அழைக்கப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிருச்சு. அது எல்லா வசனம் வாசிச்சா ரொம்ப லேட் ஆயிரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுல 21வது வசனம், லூக்கா 14:21. அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நீங்க அதை வாசிச்சுக்கோங்க சொல்லிட்டு போயிட்டான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனுக்கு, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படியாக வருந்தி கேட்டுக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பிவிடுவாரு. ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கடைசி நாட்கள் யார் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள்? ஐஸ்வர்யவானா, ஏழையா? இதுதான் பிரசங்கத்துடைய தலைப்பு. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஏழையா, ஐஸ்வர்யவானா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். லாசரு ஐஸ்வர்யவான். லாசரு ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போகப்பட்டார். ஐஸ்வர்யவான் நரகத்திலே போடப்பட்டார். இன்னொரு கதை கூட தெரியும், நம்ம பைபிள்ல நடந்த சம்பவங்கள். ஐஸ்வர்யவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனிடத்துல அன்பு கூர்ந்து சொல்லுகிறார், உன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் வித்துட்டு என் பின்னவா, என்ன பின்பற்றி வாங்குறாரு. அவனும் மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டு என்னை பின்பற்றி வாய்ந்து ஊழியர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார், விசுவாசிகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் வர தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஐயோ நாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நாங்க நாளைக்கு என்ன செய்வோம், எங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து வாங்கி இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்படியே எந்த வசனமும் இல்லை. புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒரு சரித்திரமே இல்லை. எந்த ஊழியக்காரங்களும் அப்படி செஞ்சது கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் அப்படி செஞ்சது கிடையாது. இன்னைக்கு கோடியாய் சொத்தை வாங்கி குமிக்கிறார்கள். எனத்துக்குன்னா தெரியல, சாகும்போது குழியில போட்டு புதைப்பாங்களான்னு தெரியல. ஒரு சல்லி காசு கொடுத்து விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாட்களிலே சொத்துக்களை வாங்கி குமிக்கிறதும் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களெல்லாம் விட்டுருப்பா, அவர்களெல்லாம் விட்டுரு, நீ போ. ரோட்ட ஓரங்களில் இருக்கிற தெரு சந்துகளில் இருக்கிற வேலி அருகே இருக்கிற மக்கள் எல்லாம் நீ எங்க சபையை கல்யாண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. கடைசி காலத்தில் இதுதான் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே போய் சொல்லாது. ஐஸ்வர்யவானே, உனக்கு ஐயோ, நீ நரகத்துக்கு போகிறதுக்காக நீ பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிறாய், நீ நரகத்துக்கு போகிறதுக்காக உனக்கு ஆஸ்திகளை சேர்த்து கொண்டிருக்கிறாய், மறவாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஒழுங்கு மரியாதை போய் மக்களுக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்ய. அதான் ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து கர்த்தர் கேட்டாரு. அவன் சொல்றான், ஐயோ என் நாளைகள் நிரம்ப தானியத்தை நான் கட்டி வைத்திருக்கிறேன், எனக்கு போதும்ங்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆண்டு மதிகேரன, முட்டாள மதிகேரன, உன் ஜீவன் எனக்கு எடுத்துக்கொள்ளப்படும், அது யாரை சேரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ஐஸ்வர்யவான்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், டே முட்டாள்களே, எதற்காக இதெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சிறியவர்களுக்கு செய்யுங்கள், சிறியவராயிருக்கிறவர்களுக்கு செய்யுங்கள், ஏழைகளுக்கு போய் உதவுங்கள். நீ பெரிய பெரிய பங்களாவா கட்டி என்னத்தை சாதிச்சாய்? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைகளை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிறாருங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாம ஒரு ஆத்துமா ரோட்ல இருந்து அழுதுனா இது கிறிஸ்தவர்களுக்கு சாபமாய் மாறிவிடும். கணக்குல வச்சுக்கோங்க. ஒரு ஆத்துமா, லட்ச கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க, எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் இருக்கீங்க, பணமா சேர்த்து போலீஸ்ல பிடிபடக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஆத்துமா ரோட்ல இருந்து சாப்பாடு இல்லையே தண்ணி இல்லையேன்னு வருத்தப்படுதுன்னா உங்களுடைய கணக்குகள் சேரும், மறந்து விடாதீர்கள். ஐஸ்வர்யவானா இருக்கிறவனே உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். ரோட்டோரங்களில் போய் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தெருக்களில் போங்கள், தெருவுக்கு போங்க. எத்தனை பேர் எத்தனை கஷ்டப்படுறாங்கன்னு போய் பாருங்க. பார்த்து அவர்களுக்காக எதையாச்சும் செய்யுங்க அவர்களுக்கு.
ஆடைகளை வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க. நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்தீனா ஒரு வீட்டை வச்சு கொடு, ஒரு வீட்டை ஒரு சின்ன ஒரு கூடாரமாவது போட்டு கொடு. மக்கள் வெயில் இல்லாம மழை இல்லாம அந்த வீட்டுல தங்கிக்காம. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்றால், ஆண்டவர் அதற்குரிய வாய்ப்புகளை தருவார் என்றால் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் அதை பார்ப்பார். உள்ளிந்திரியங்களை சோதி தருகிறவர் கர்த்தர். அதான் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, ஏழையினுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பாராம். ஏழையினுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பாராம். ஏழைகளை இந்த நாட்கள் நம்ம நிந்திச்சிட்டு இருக்கிறோம் அல்ல, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகள் கர்த்தர் சொல்லுகிறார், ஏழை விதைவை காணிக்கப்பட்டியில போட்ட அந்த காசை தான் கர்த்தர் பார்த்தா. நீ கட்டுக்கட்டா கொண்டு பணம் போட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஏழை விதைவை கொண்டு போட்ட அந்த காசை தான் ஆண்டவர் மகிமையாய் பேசினார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்கள் எப்படி இருக்கிறோம்? மார்க் 10ஆம் அதிகாரம் 21 to 23 வரை, அது அந்த ஆஸ்தி உள்ளவன் அந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன். நீங்க அதை வாசிங்க, நான் வாசிக்கல. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21 to 23 வரைக்கும் நான் வாசிக்கல. லாஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். வாசிக்கிறேன், சுஃபுல்லா வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை பார்த்து சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யவானே நீ பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். அதனாலதான் நம்ம சீஷர்கள் எதுவுமே வேண்டாம், கிறிஸ்து எனக்கு ஜீவன, சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி எல்லாரும் ரத்த சாட்சியா மறிச்சிட்டாங்க. ஆண்டவர் இங்க சொல்லியிருக்க ஐஸ்வர்யவான்களை பார்த்து எச்சரிக்கும் போது சீஷர்கள் கேட்டிருப்பாங்க இல்லையா? எந்த சீஷன் ஐஸ்வர்யமா வாழ்ந்தார்? ஒரு வசனத்தை எடுத்து காமிங்க. யாருமே ஐஸ்வர்யவானாய் வாழவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதுல 25வது வசனம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். ஊசியின் காதுல ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ள நுழையுமா இருந்தா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்படி போக முடியாது இல்லையா? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க ஊழியக்காரங்க. வசனம் தாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம், அதுல 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சரி வேண்டாம், 15ல வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 18:15. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தைத்து பொன்னினாலும் ரத்தினங்கனாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரே நாளிகளில் இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டு என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். நிறைய வசனம் இருக்குப்பா, நிறைய வசனம் இருக்கு. எடுத்து காமிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் பத்தாது. அவ்வளோ வசனங்கள் இருக்குது. ஐஸ்வர்யவான் கடைசியில ஐஸ்வர்யவானை பார்த்து என்ன செய்வாங்களாம்? துக்கிச்சு அழுவாங்களாம். அப்படி சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனமும் இருக்கிறது, நான் அதை எடுக்கல. அதுல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் கர்த்தரே கொடுக்கிறாரு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழுணுமா? நீங்க ஐஸ்வர்யவான்கள் அழணுமா? இது யாருக்கு எழுதி கொடுத்திருக்காரு? நமக்கு தான் எழுதி கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உலகத்தானுக்கு எழுதி கொடுக்கல. இது ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எழுதி கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களே உங்கள் நிமித்தம் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொண்ணு வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளோட துரு உங்களுக்கு விதமாய் சாட்சியா இருந்து அக்கினியை போல உங்கள் மாமிசத்தை தின்னும். கடைசி நாட்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே, உங்க பொக்கிஷத்தெல்லாம் சேர்த்தீங்க. எதுக்கு சேர்த்தீங்க? இந்த வசனம் எல்லாம் உங்க கண்ணுல எல்லாம் பார்க்கவே முடியாத, குருடா போயிடுச்சு உங்க கண்கள் எல்லாம். இதெல்லாம் வசனம் இருக்குது இல்ல? இந்த வசனத்தை எல்லாம் உங்களுக்கு எதகமா நீங்க திருப்தி கொள்வீங்க, அப்படித்தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த பேதையின் மூலமா கர்த்தர் எச்சரிக்கிறாரு. கேட்கிறவங்க கேளுங்க, கேட்காதவர்கள் எக்கேட கட்டு போங்க. கடைசி நாட்களில் இதே வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நிறைய வசனம் இருக்கு பிள்ளைகளே, நிறைய வசனங்கள் இருக்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் அந்த 1 நான் வாசிச்சுட்டு விடுறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம், அதுல சொல்றாரு ஆண்டவரு, அதுவும் நியாய தீர்ப்பு நாள்ல தான் நடக்குது. ஃபுல்லா வாசிக்கல, கொஞ்சமா வாசிக்கிறேன். 25
31 அண்டி மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேற்பெண்மானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரிப்பாராம். அவரை பிரித்து என்ன கேட்பாராம் தெரியுமா? 35வது வசனம், பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்ன சேர்த்துக் கொண்டீர்கள் பாராம். யாரை பார்த்து? வலது பக்கத்துல நிற்கிறவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, நான் பசியா இருந்தப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்த. ஏசப்பா சொல்றாரு, நான் பசியா இருந்தேன் எனக்கு சோறு தந்த, தண்ணி தாகமா இருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்த, வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரத்தை நீ தந்தப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீதிமான்களுக்கு நடுக்கம். நாங்க எப்ப ஆண்டவரே உங்களுக்கு தந்தோம், நாங்க எப்பப்பா உங்களுக்கு தந்தோம், நீங்க உங்களை நாங்க எப்ப நேர்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வியாதியாயிருக்கு விசாரிக்க வந்தீர்கள், சிறைசாலையில் இருந்தேன், காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நாங்க எப்ப உங்களை நாங்க அப்படி சேர்த்து கொண்டோம். அது ஃபுல்லா வசனம் நிறைய இருக்கு, பிள்ளைல படிக்க முடியாது. 40வது வசனம், மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியராகி என் சகோதரர். ஏழைகளை பார்த்து சகோதரேங்கிறாரு. நம்ம சொல்லுவோமா அப்படி? நமக்கு ஒப்பா இருக்கிற ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்கள பார்த்து வாங்க பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர்னா அவங்கள பார்த்தா சொல்லுவோம். ரோட்டோரத்துல வஸ்திரம் இல்லாம இருக்கிற மக்கள், பசியா இருக்கிற மக்களை பார்த்து பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் எனக்கா சொல்லியிருக்கீங்களா? ஏசு உங்களை நேசிக்கிறார் சொல்லியிருக்கிறீங்களா? தெரியல. இந்த சிறு சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சத்தியமாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆனா ஒரு கூட்டம் இடது நிக்க பக்கத்துல நிக்குது பாத்துக்கங்க. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு முரட்டாட்டம் உள்ள ஐஸ்வர்யவான் கூட்டம். அந்த ஐஸ்வர்யவான் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன் நீ எனக்கு போஜனம் தரல, தாகமா இருந்தா நீ தண்ணி தரல, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் தரல, அந்நியனா இருந்தா நீ என்ன சேர்த்து கொள்ளல. எல்லாத்தையும் வியாதியஸ்தர் அந்த வசனம் ஃபுல்லா இருக்கு. அவனை பார்த்து ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அழுகையும் பற்கடிக்கும் நிறைந்த இடத்துல அவனை கொண்டு போடுங்க, நரகத்துல கொண்டு தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், 2 விதமான கூட்டம். நீ எந்த கூட்டத்துல இருக்கிற? ஐஸ்வர்யவான் கூட்டத்துல இருக்கிறியா, ஏழை தரித்திரங்கிற கூட்டத்துல இருக்கிறியா என்பதை ஆராய்ந்து பார். இன்னும் எனக்கு நிறைய பணம் வேணும், இன்னும் நிறைய பொக்கிஷத்தை சேர்க்கணும், இன்னும் பயங்கரமா நான் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் வேற சொல்லிக்கிறாங்க, நாங்க நிறைய சம்பாதிச்சு ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு. நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு செய்ய சொல்றாரு. நீ சம்பாதிச்சு நீ கொடுக்க வேண்டாம், உங்ககிட்ட இருக்கு பத்தியா, அதை வச்சு நீ ஏழைகளுக்கு செய்யண்டு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் சம்பாதிச்சு தான் கொடுப்போம்னா நீ திங்கிறதுல கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவு. கர்த்தர் உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அதான் கர்த்தர் அழகான வசனம். எத்தனை வசனம் எடுக்கனாலும் எடுக்கலாங்க. அழகான பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை செய்வீங்க. இங்க கண்ணமிட்டு திருடுவான், பரலோகத்துல அங்க பூச்சியும் அடிக்காது, துருவும் பிடிக்காது, எதுவும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். இதுவும் இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு ஏற்ற வசனம், ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு ஏற்ற வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அவன் அவர்களிடத்திலும் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார்கள். அவன் எழுந்து நடந்தான். இந்த நாட்களில் ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் அதிசயம் நடக்கல? நாட்கள் அநேக மக்கள் இழந்து போறதுக்கு காரணம் என்ன? இந்த நாட்களில் வேடிக்கை காட்டுகிற கூட்டங்கள், நடிக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கொடியா பண கட்டிகளை வச்சுக்கொண்டு, தங்க கட்டிகளை வச்சுக்கொண்டு, பலிபீடத்துல நின்று கொண்டு இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓட மாட்டான். அவன் உங்களுக்குள்ள புகுந்துருவான். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்கு உள்ள பிசாசு தான் புகுந்திருக்கிறான். அவன் தான் இந்த மாதிரிப்பட்ட அசுத்தங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் ஒன்றுமே இல்லப்பா என்கிட்ட, நீ கேட்கிற பொண்ணும் இல்லை, பணமும் இல்லை, வெள்ளி இல்லை. இன்னைக்கு 10 ரூபா போட்டு போயிருக்கலாம்ல. அவங்க அது எதுவுமே செய்யல. அவங்க சொன்னது, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் வெள்ளி என்னிடத்துல இல்லை, பணமும் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லைப்பா, ஒன்னே ஒன்று இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கு, இயேசுவின் வல்லம் எங்களிடத்துல இருக்குது.
இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. அவ்வளவுதான். இந்த நாட்களிலே பொன்னையும் பணத்தையும் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை விளங்க வேண்டுமா? இந்த தேசம் ஒரு எழுப்புதலுக்குள் வர வேண்டுமா? ஜனங்கள் எல்லாம் என்னை பற்றி அறிய வேண்டுமா? ஒன்று செய்யுங்கள், ஒன்று செய்யுங்கள். உலக பொருட்களினால் உலக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். உலக பொருட்களினால் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். நீங்கள் விருந்து வைக்கிறீங்கன்னா ஏழை ஜனங்களை கூப்பிட்டு விருந்து வைங்க. அவங்களை ஆரோசிக்காதீர்கள், கூப்பிட்டு விருந்து வைங்க. அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் மகிமையாய் வீட்டிருக்க போகிறார்கள். நீ பணத்துக்கு பின்னாடியோ ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடியோ பெரிய பெரிய இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும் என்று சொல்லி அதுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தேன்னா உனக்கு ஐயோ ஒரு நாள் இந்த அந்த பொண்ணு துருப்பிடித்து அந்த துரு உனக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்க போகிறது. எனக்கு நடுக்கமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தருக்காக எதையாச்சும் செய்யணும். தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் உலக பொருட்களினால் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். டெய்லி போங்க, டெய்லி தெருவுக்கு போங்க. போய் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து சந்திச்சு இயேசுவை பத்தி சொல்லுங்க. இந்த நாட்களில் நாங்கள் இந்த கொடுக்குற காரியங்கள் இயேசுவுக்கு கொடுக்குறோம். மனதார அந்த மக்கள் வாங்குகிறார்கள், வாங்கி இயேசுவை புகழுகிறார்கள், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம அப்படித்தான் இருக்க. எந்த ஒரு காரியத்துக்குள்ளேயும் நமக்கு மேட்டின்மை விடக்கூடாது. பணமோ பொருளோ எல்லாம் ஆண்டவர் தந்தார் என்றால், ஆண்டவர் தருகிறது என்றால் ஆண்டவருக்காக நம்ம செலவழிப்போம், ஆண்டவருக்கு கொடுப்போம். நீங்க வலது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளாயிருங்கள். வலது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளை பார்த்து ஆண்டவர் சொல்லலாம், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நாங்கள் சிலர் கேட்குறாங்க, நீங்க ஏன் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் தானமும் தர்மமும் செய்கிறவர்களாக இருந்தால் வீடியோ எடுத்து போட மாட்டோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், நீங்களும் கொடுங்கள். அதுதான் எங்களுடைய ஒரு வார்த்தை, உங்களுடைய ஒரு வார்த்தை அதுதான். நிறைய ஏழை மக்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆசை அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு 3 வேளை அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர்களுக்கு குளிப்பாட்டி, அவர்களுக்கு வஸ்திரம் தரிச்சு, அவங்களை நீட்டாக்கி நம்மளை போல ஒருவராக அவர்களை மாற்ற வேண்டும். இயேசுவின் நற்செய்தியை சொல்ல வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், அவர்களை ஆண்டோருக்குள்ள வழி நடத்த வேண்டும் என்று ரொம்ப பிரயாசம். ஆனால் அதற்குரிய காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார். பிரயாசப்படுகிறவன் பலனை பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை உணர்த்தப்படுகிறதுனால இதை சொல்றேன். உங்களுடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டால் இந்த மாதிரிப்பட்ட ஏழை மக்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறோம். இது உங்களுக்கு உணர்த்தப்பட்டு உங்கள் இருதயத்தில் ஒரு உந்துதலை தேவன் தந்தால் நீங்கள் கொடுத்து உதவுங்கள். இந்த மக்களுக்காக அதுக்கு அந்த ஒரு வீடு வாடகைக்கு வாங்கியோ எப்படியோ அந்த மக்கள் எல்லாம் ஒரு மனமாய் கூட்டி அந்த மக்களுக்கு வேலை வலை சாப்பாடு, அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்யணும். அந்த மக்களும் ஆத்து மக்கள் தானே, அழிந்து போயிடக்கூடாது இல்லையா? காலில் புண்ணோட எவ்வளோ கொடூரமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறது. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியை நீங்க பொக்கிஷத்தை சேர்க்காதீங்க மக்களே, பரலோகத்துல சேருங்க. உங்களுக்கு இருதயத்துல ஆண்டவர் உணர்த்தினார்னா கர்த்தர் உங்களுடைய காரியங்களில் இடைபடுவாராக. முடிஞ்சதை செய்து உதவுங்கள். எங்களுக்காக, எங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவோ நாங்க அப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிறத, ஏழை ஜனங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கோ, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கோ, ஒரு வீட்டுல ஏதாவது வச்சு அந்த மக்களை ஆராதிக்க கூட்டிட்டு வர்றதுக்கோ ஆண்டவர் உதவி செய்வார் என்றால், உங்களுடைய இருதயத்தில் உந்துவார் என்றால் நீங்கள் கொடுத்து உதவுங்கள். உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் கர்த்தர் உங்களை கேட்பார். நல்ல பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தது போதும் மக்களே, நீங்க ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த பூமியில உங்களுக்கு ஒரு கஷ்டப்படுவீங்களா இருக்கும், பூமியில பயங்கர உபத்திரத்தினூடா போவீங்களா இருக்கும். ஆனா பரலோகத்தில் பொக்கிஷம் என்று எழுதி வச்சிருக்கிறார். தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. கொடுத்து உதவி இருக்காங்க. அன்பு சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க இந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அதை வைத்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இருதயத்தில் ஆண்டவர் உந்துவார் என்றால், நீங்கள் கூட ஒரு அன்பு சகோதரன் இருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்லக்கூடாது இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
அவர்கள் ஆசீர்வாதமாகவும் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் கேட்ட சத்தியத்தின்படி ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் நாம் ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய நற்கிரியைகளை செய்வோம். அவர்களும் ஆத்துமாக்கள் தான், அவர்கள் அழிந்து விடக்கூடாது ஜனங்களே. அவர்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருந்தார் கர்த்தர் நம்மளிடத்தில் கேட்பார். நம்ம அரை வீட்டுல ஏசியில இருக்கிறோமா? எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் என்னத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே பசியாயிருக்கிறார்களே, தாகமாயிருக்கிறார்களே, உணர்வில்லையா உங்களுக்கு? கொடுத்து உதவுங்கள். இந்த மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த மக்களும் சத்தியத்தை அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தமான தேவனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் எங்கள் இருதயம் முட்டையும்படியான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீரையா, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் தரித்திரர்களையோ ஊனரையோ சப்பானிகளையோ குருடரையோ ஏழைகளையோ அற்பமா நினைக்காதபடிக்கப்பா, அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் செய்ய எங்களை பக்குவப்படுத்துங்க தகப்பனே. எங்களால் முடியாது, ஆனால் நீர் நினைத்தால் முடியும் ஏசப்பா. எங்கள் இருதயங்களை அதற்குரிய பக்குவப்படுத்துங்க ஏசப்பா. அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே சூரியனை போல பிரகாசிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல, அவர்களும் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் ஏசப்பா. அதற்குரிய கிருபைகளை கொடுங்கப்பா. இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கும்படியான ஒரு உந்துதலை மக்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு கொடுங்கப்பா. அது சிறிதோ பெரிதோ அல்ல ஆண்டவரே. நீர் இருதயங்களை பார்க்கிற கர்த்தர் ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்கு அதை கொடுக்கத்தக்கதான இருதயத்தை இந்த மக்களுக்கு நீங்க கொடுங்க ஏசப்பா. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறீரப்பா. உமக்கு நாங்கள் செய்யணும்ப்பா. இந்த பூமியில் அதை விட எங்களுக்கு வேற என்னப்பா மேன்மை? உமக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் செய்து விட்டு கர்த்தா உடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, பரலோகத்தில் பொக்கியத்தை சேர்த்து வைக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாட்கள் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.